இப்போ வந்து இந்த எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் வச்சு எனர்ஜி ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுவோம். அங்கே எப்படி ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுமோ அதே மாதிரியே இப்போ நம்ம என்ன பார்த்தோம், மாஸ் பேலன்ஸில் என்ன பார்த்தோம், ரேட் ஆஃப் மாஸ் அக்குமுலேட்டட் இன் தி கண்ட்ரோல் வால்யூம் வில் பி ஈக்குவல் டு rate of mass entering the control surface minus rate of mass exiting the control surface. ஓகே, இதை தான் வந்து எப்படி நோட் பண்ணுவாங்க அப்படின்னா m டாட்னா ரேட். ஓகே, m டாட் i மைனஸ் m டாட் e வித் ரெஸ்பெக்ட் டு டைமை சிக்னிஃபை பண்ணுறதுக்கு m டாட்னு நோட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது அதே மாதிரி எனர்ஜி. இப்போ எனர்ஜிக்கு வந்து எப்படி நோட்டேட் பண்ணோம், E டாட் CV இஸ் ஈக்குவல் டு E டாட் I மைனஸ் E டாட் E. ஓகே, எக்ஸிட் இன் என்ட்ரிங் மைனஸ் எக்ஸிட். ஓகே, நவ் எனர்ஜி என்னென்ன எனர்ஜிஸ் இன்வால்வ்டு அங்கே பார்த்தது தான். வாட் ஆர் தி எனர்ஜிஸ் இன்வால்வ்டு? d by dt of enthalpy of the fluid at inlet plus kinetic energy plus potential energy. Okay, plus heat. Steady flow energy equation படி வருது minus அதே enthalpy at the exit plus kinetic energy at the exit plus potential energy at the exit plus work done. Okay, okay, this is the energy balance. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் அக்குமுலேட்டட் திஸ் கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம் ஜீரோன்னு எடுத்துப்போம். அதாவது மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜி இல்லை, ஒன்லி மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி, தட் இஸ் இன்டர் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம்னு மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதனால வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நவ் இந்த மாஸ் பேலன்ஸ் அண்ட் எனர்ஜி பேலன்ஸ் ரெண்டையும் பார்க்குறோம் அப்படின்னாக்க system will be equal to d by dt mass வந்து என்றோம், mass of the entry into hi plus q. okay, minus mass of the exit into he plus w. okay, q dot. ஏன்னா நான் வந்து கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது ஒன்லி மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜிஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். தட் இஸ் நோ மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜி எனக்கு தெரியல, கன்சிடரிங் ஒன்லி மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி. இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா வாட் ஐ அம் கோயிங் டு டு இஸ், சரி என் சிஸ்டத்தில் வந்து ஸோ வந்து முன்னாடி ஜீரோன்னு எடுக்காமல் இன்னொரு ஃபீல் கொடுத்துறேன். அதாவது வந்து
Okay, this is the total எனர்ஜி ஈக்குவேஷன். என்னன்னா இந்த அன்ஸ்டடி ஃப்ளோ ப்ராசஸோட எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட் எனர்ஜி ஈக்குவேஷன் இஸ் திஸ். இதுதான் வந்து இந்த அன்ஸ்டடி ஃப்ளோ ப்ராசஸோட கம்ப்ளீட் எனர்ஜி ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இந்த எனர்ஜி ஈக்குவேஷனில் தான் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கைனடிக் எனர்ஜி வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் கன்சிடரிங் ஒன்லி தி மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வித் இந்த சிஸ்டம். இன்னும் நீங்கள் போய் இது பண்ணோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் இல்லை, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ வந்து heat transfer and work transfer nil. I am assuming heat and work transfer are nil அப்படின்னு assume பண்ணிக்கிறேன். அப்படின்னா how this equation reduce ஆகுது அப்படின்னா equal to எப்படின்னா m dot i little I m dot i hi minus m dot e he இப்படி ரெடியூஸ் ஆகிடும் ஈக்குவேஷன். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு டைமுங்கிறதுனால இதுக்கும் வந்து இது இருக்கும். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் ரெடியூசஸ் வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும். இதை வந்து இந்த இடத்துல எனர்ஜின்னு ரெப்ரசென்ட் பண்ணாமல் என்னென்னு ரெப்ரசென்ட் இன்டர்னல் எனர்ஜின்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டே 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி 0னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சிக்னிஃபை பண்ணால் சிஸ்டம் இஸ் ஸ்டேஷனரி அப்படின்னாக்கா இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் வித் கண்ட்ரோல் வால்யூம். ஓகே, ஸோ இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோல் வால்யூம் டைம்னு போடும்போது எம் டாட் ஐ ஹெச்ஐ மைனஸ் எம் டாட் இ ஹெச்இ. அதாவது எனர்ஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ வந்து இப்போது நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் உங்களோட ரேட் ஆஃப் எனர்ஜி அக்குமுலேஷன், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுக்கும் உங்கள் ரேட் ஆஃப் எனர்ஜி அக்குமுலேஷனும் பார்க்குறீங்க அப்படின்னா how much volume, how much mass you are consuming into enthalpy, heat content of the food that you are consuming, minus how much mass of energy, mass that you are excreting, okay, that you are excreting into enthalpy of the excrete, அந்த நீங்கள் எக்ஸ்க்ரீட் பண்ண ப்ராடக்டோட enthalpy. ஓகே, அதாவது ஹீட் கண்டென்ட் வந்து அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் how much energy is stored within your system, உங்கள் இன்டர்னல் எனர்ஜியாக எவ்வளோ கன்வெர்ட் ஆகிருக்கு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பிட்டால எவ்வளோ இன்டர்னல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா பெஸ்ட்டு. திஸ் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் தான் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வச்சு இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வேரி ஆகுதுனால வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வச்சு இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா ஃபார் இன்டர்னல் எனர்ஜி, அதாவது கைனடிக் எனர்ஜி இதெல்லாம் 0 கன்சிடர் பண்ணிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா now what are we going to discuss is bottle filling process. அதாவது இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் gamma times the supply temperature. இந்த பேஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சப்ளை லைன் இருக்குது. அந்த சப்ளை லைன்லேருந்து உங்கள் டேங்க் வந்து ஃபில் ஆகுது. ஓகேவா? திஸ் இஸ் யுவர் டேங்க். Tank is insulated. This is your supply line. Supply line valve. Okay. This is your tank. Initially, tank is being evacuated. Initial state la tank evacuate. Empty air. Now you are filling your gas or your fluid.
ஏதோ ஒரு கம்ப்ரஸபிள் ஆர் இன்கம்ப்ரஸபிள் சம்திங் யூ ஆர் ஃபில்லிங் இன் டு திஸ் டேங்க். ஸோ இது என்ன சிக்னிஃபை பண்ணுன்னா, இந்த டேங்க்கில் நீங்கள் ஃபில் பண்ணுற ஃப்ளூயிடோட ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா, இட் வில் பி ஈக்குவல் டு காமா டைம்ஸ், காமா மீன்ஸ் Cp/Cv. Okay, specific heat at constant pressure by specific heat at constant volume of the specific fluid that you are filling into the supply line temperature. நீங்கள் எந்த டெம்பரேச்சரில் சப்ளை பண்ணுறீங்களோ அந்த டெம்பரேச்சரை காமா டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி எனர்ஜி ஈக்குவேஷன்லேருந்து we are going to prove this. Okay, that final temperature is gamma times the supply temperature அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். supply. Okay, now என்னன்னா டேங்க்ல வந்து இனிஷியலாக there is no mass. இப்போ இந்த டேங்குக்கு வந்து நம்ம இந்த செட்டப்புக்கு வந்து நம்ம மாஸ் பேலன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாக்க எப்படி எடுக்கலாம்? control volume divided by dt is equal to m dot I minus m dot e இல்லையா? இந்த இடத்துல என்னன்னா it is being fill ஆகுது. ஓகேவா, ஸோ அதனால் மாசத்தை என்ட்ரி தான் இருக்குது, மாசத்தை எக்ஸிட் கிடையாது. நமக்கு டேங்க் வந்து சப்ளைலேருந்து ஃபில் ஆகுது. ஓகே, டேங்க்லேருந்து வந்து there is no exit. இந்த இடத்துல ஒரு எக்ஸிட் இல்லை. ஓகேவா, எக்ஸாஸ்ட் ஆகலை. ஸோ வாட் இஸ் என்ட்ரிங் இஸ் பீங் அக்குமுலேட்டட். ஓகே, வாட் அமௌண்ட் இஸ் என்ட்ரிங் இஸ் அக்குமுலேட்டட். என்ன என்ட்ரு ஆகுதோ அது அப்படியே சிஸ்டத்தில் இஸ் அக்குமுலேட்டட் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டம்னா டேங்க். ஓகேவா, என்னோட டேங்க்கில் வந்து எவ்வளோ நீ சப்ளை பண்ணுறியோ அது எல்லாமே அந்த டேங்க்கில் வந்து என்ட்ரு ஆகிடும். ஓகேவா, வாட் இஸ் என்ட்ரிங் இஸ் டோட்டலி அக்குமுலேட்டட் இன் மை சிஸ்டம். நத்திங் இஸ் பீங் சென்ட் அவுட் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, நத்திங் பீங் எக்ஸ்க்ரீட்டட் ஆர் சம்திங் இஸ் பீங் எக்ஸாஸ்டட். வெளில எக்ஸாஸ்ட் எதுவுமே போகல. ஓகே, ஸோ நவ் மாஸ் எனர்ஜி பேலன்ஸ்னால் இன்டர்னல் எனர்ஜி. இப்போது இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேங்க்கில் எதுவுமே இல்லை, இவாக்குவேட்டட் டேங்க்னு சொல்லிட்டேன். இனிஷியலி டேங்க் இஸ் இவாக்குவேட்டட். இனிஷியல் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இவாக்குவேட்டட், அதாவது நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க இப்போ தான். ஸோ இனிஷியல் ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வித்தின் இதுக்குள்ளே எந்த எனர்ஜியுமே இருக்காது. என்னோடய சிஸ்டத்துக்குள்ளே இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் 0. நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதான் என்னோட இன்டர்னல் எனர்ஜியாக மாறப்போகுது. ஓகேவா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி பேலன்ஸ். ஓகேவா, ஓகே, this is my energy balance equation. Similar here, there is no exit mass illa, so this term becomes 0. This term becomes 0 because so இது வந்து என்னன்னா capital U is what? Internal energy. Small u is specific internal energy, right? So நம்ம என்ன சொன்னோம், how much you are கன்சியூமிங், என்ன கன்சியூம் பண்ணுறது அது எல்லாமே வந்து உன் இன்டர்னல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆக போகுது. யூஆர் கோயிங் டு லூஸ் நத்திங். சிஸ்டத்தை விட்டு எதுவுமே போக போகிறது இல்லை, உன்னோட டேங்க் வந்து எதுவுமே அவுட் போக போகிறது. ஸோ அப்படி என்னன்னா இப்போது இது எப்படி இருக்குதுன்னா கண்ட்ரோல் வால்யூம் 2 மைனஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமோடு இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா CV1. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 30 minutes இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மினிட்ல எவ்வளோ இருக்குது அண்ட் 30th மினிட்ல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு மினிட்ல வாட் இஸ் மை இன்டர்னல் எனர்ஜி, என் சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைனஸ் அந்த 30th மினிட்ல
வாட் இஸ் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம். இப்போது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, so I can substitute this value here, right? Because MI will be equal to what I am consuming will be எவ்வளோ என்ட்ரு ஆகுதோ அது எல்லாமே வந்து என் கண்ட்ரோல் வால்யூம்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் இந்த இடத்துல எப்படி போடணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வந்து டிடி வித் ரெஸ்பெக்ட் டு டைமோட வந்து இந்த டிடி இங்கே போகும், இந்த டிடி இங்கே வரும். வித் ரெஸ்பெக்ட் டு டைமோட இதை இன்டெகிரேட் பண்ணுங்க என்ன ஆகும்னா, ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது என்ன ஆகும்னா கண்ட்ரோல் வால்யூம் 2 - 1 to 2. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இனிஷியல் மினிட், ஃபஸ்ட்டு ஒன் இனிஷியல் மினிட் என்னன்னா 11 o'clock எடுக்கிறேன். தட் இஸ் மை 0th மினிட். ஓகே, ஃபைனல் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபைனல் பார்த்தீங்கன்னா 1 o'clock. தட் இஸ் ஆஃப்டர் 2 hours. ஓகேவா, 120th மினிட். 120th மினிட்ல எவ்வளோ அப்படின்னு பார்க்குறது, அதான் வந்து C2 - CV1 will be equal to அதே மாதிரி மை மாஸ் அக்குமுலேஷன் வித்தின் தி கண்ட்ரோல் வால்யூம். இனிஷியலாக என் கண்ட்ரோல் வால்யூமில் there is no mass accumulation. அதை வந்து இன்ட்டு HI. HI இஸ் என்னோட கண்ட்ரோல் சர்ஃபேஸ் வழியாக எவ்வளோ என்ட்ரு ஆயிருக்கு, என்தால்பி ஆஃப் த ஃப்ளூயிட் என்ட்ரிங் இன்டு மை கண்ட்ரோல் சர்ஃபேஸ். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், 11 o'clock, அதாவது இனிஷியலாக என் டேங்க் வந்து இவாக்குவேட்டட். ஸோ இனிஷியலாக என் டேங்க் இவாக்குவேட்டடாக இருக்கும்போது there won't be mass into my tank. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மாஸ் இன்டு மை கண்ட்ரோல் வால்யூம் அட் த இனிஷியல் மூமெண்ட் கன்சிடர்ட், அது வந்து 0. ஸோ இப்போது இது வந்து என்னென்னா டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி, இது வந்து இன்டர்னல் எனர்ஜி. இதை ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜியாக மாற்றிக்கிறேன். ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி எப்படி மாற்றுறது, mass flow rate into UCV, small u minus mass flow rate at the into small u CV1 will be equal to mCV2 into HI. ஸோ அதே மாதிரி இதுவும் 0 ஆயிடும். இந்த டேர்ம் ஏன் 0 ஆகுது, பிகாஸ் இந்த டேர்ம் 0 ஆயிடும். பிகாஸ் இன்டர்னல் எனர்ஜி இனிஷியல் டைமில் இன்டர்னல் எனர்ஜி இஸ் 0. ஓகே, there is nothing into my initially my tank is being evacuated. அதனால் என் சிஸ்டத்துக்குள்ளே எதுவுமே இல்லை, எந்த ஃப்ளூயிடுமே இல்லை. ஸோ சிஸ்டம் வந்து அட் இஸ் 0 இன்டர்னல் எனர்ஜி. சரி, ஓகே. ஸோ இங்கே எப்படி வரும் அப்படின்னா, ஸோ m டாட் என் கண்ட்ரோல் வால்யூம்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிடு. இப்போ நான் வந்து 5 kg ஆஃப் ஃப்ளூயிடு என் கண்ட்ரோல் வால்யூம்குள்ளே, என் பலூனுக்குள்ளே வந்து 5 kg ஆஃப் ஃப்ளூயிடை வந்து ஏரை வந்து நான் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, தட் 5 kg is my control volume, mass in my control volume. Okay, into CV2 minus mCV2 HI. Okay, இப்போ இதில் தான் இதை நம்ம எடுத்துகிட்டு வரப்போம். எப்படி எடுத்துகிட்டு வரோம், ஸோ ஃபைனலாக நமக்கு எப்படி வந்திருக்குன்னா, கண்ட்ரோல் வால்யூம்குள்ளே இருக்குது இன்டூ இன்டர்னல் எனர்ஜி, ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி இன்டு மை கண்ட்ரோல் வால்யூம் வில் பி ஈக்குவல் டு கண்ட்ரோல் வால்யூம்குள்ளே இருக்க மாஸ் அண்டு என்தால்பி ஆஃப் ஃப்ளூயிட் அட் தி என்ட்ரி. ஓகேவா, என்ட்ரி ஸ்டேட்டில், இந்த ஐ ஸ்டேட்டில் வந்து என்தால்பி ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ போத் ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ இதை வந்து இது பண்ணோம் அப்படின்னா என்னென்னு வரும், CV
ஸ்டேட் 2 ஃபைனல் டெம்பரேச்சர், அதாவது சிவி ஃபைனல் டெம்பரேச்சர், அதாவது கண்ட்ரோல் வால்யூம் ஃபைனலாக அட் தி எண்ட் ஆஃப் அந்த 1 மணி ஃபைனலாக 120th மினிட்ல how much internal energy இருக்குது, அதான் ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, திஸ் இஸ் இது இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா தெரியும்னா நமக்கு தான் U is equal to mCV delta T and H is equal to mCP delta T இல்லையா. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு சொல்கிறோம், அதனால் வந்து TF ஃபைனல் ஸ்டேட். இந்த ஃபைனல் ஸ்டேட்டில் என்ன டெம்பரேச்சர் இன்டூ CV. ஸோ HIனா இனிஷியலாக how much enthalpy of the fluid entering into my control volume. The enthalpy of the fluid that is entering into my control volume. அதை வந்து செப்பரேட் பண்ணால் எப்படி பண்ணலாம், CP into T இனிஷியல், தட் இஸ் இனிஷியல்னா என்னது என் சப்ளை டெம்பரேச்சர், அதுதான் இது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா T final is equal to initial is nothing but your supply temperature, TI is nothing but your TS. நீ எந்த டெம்பரேச்சர் சப்ளை பண்ணுறியோ அதான் வந்து இனிஷியலாக என்ட்ரிங் டெம்பரேச்சர். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல TSன்னு எழுதிக்கலாம். ஸோ CP by CV into TS which is nothing but TF is equal to gamma times T supply. Okay. ஸோ கன்வென்ஷனல் பேப்பரில் வரும் இந்த மாதிரி. இந்த கேள்வி வந்துருக்கு ஆல்ரெடி ஒரு டைம் கன்வென்ஷனல் பேப்பரில் வந்துருக்கு, ஒரு 6 மார்க்கோ 8 மார்க்கோ அந்த மாதிரி வந்து இந்த டெரிவேஷன். T ஃபைனல் என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஆக்சிஜனை வந்து சிலிண்டரில் ஃபில் பண்ணுறீங்க, ஓகேவா. அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை ஃபில் பண்ணும்போது உங்கள் சப்ளை டெம்பரேச்சரை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். உங்கள் சப்ளை டெம்பரேச்சரோட காமா டைம்ஸ் அதுதான் வந்து உங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஆக்சிஜனோட டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆக்சிஜன் ஃபில்லிங் ப்ராசஸ் கேட்போம். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது, உங்கள் ஆக்சிஜன் சிலிண்டரில் சப்ளை லைன்லேருந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஓகே, இந்த சப்ளை டெம்பரேச்சர் வந்து you have to maintain the supply temperature such that, ஏன்னா டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா. When volume becomes constant, temperature is directly proportional to pressure is directly proportional to temperature. So your supply temperature is gamma times your final temperature is gamma times your supply temperature. அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டிசைர்டு ஆக்சிஜன் வந்து எந்த டெம்பரேச்சரில் வந்து டிசைடாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அது என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு தெரில, எந்த ஸ்டாண்டர்டில் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரில. லிக்விட் க்ரையோஜெனிக் ஸ்டேட்டில் சிலிண்டர் சப்ளை பண்ணுவாங்க, பட் அதுக்குள்ளே என்ன ப்ரெஷர் என்ன இது இருக்குன்னு தெரில. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து ஏர் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஏரோட காமா வேல்யூனா 1.4. ஸோ என்னோட டிசைர்ட் ஃபைனல் டெம்பரேச்சர், நான் வந்து என் ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து 20 degrees Celsius. For example, I am telling you an example, okay? என்னன்னா இப்போ வந்து 1.4 into your supply temperature will be your. So for example, நான் வந்து இப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கணும் அப்படின்னாக்க, ஃபைனல் இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகும்போது அந்த கேஸோட டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அப்படின்னாக்க, ஸோ மை ஏர் தான் ஃபில் பண்ணுறேன். ஏரோட காமா வேல்யூனா 1.4 நமக்கு தெரியும். ஸோ 1.4 into, so we have to get 30 here. Something around 100%, 20, 40%, something around 20 டிகிரி செல்சியஸில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னாக்க 1.5, சம்திங் அரௌண்ட் 20 டிகிரி செல்சியஸில் ஃபில் பண்ணுறீங்கன்னா யூ கேன் மெயின்டைன் திஸ் அட் 30 டிகிரி செல்சியஸ். நீங்கள் வந்து எதை ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, வாட் டெம்பரேச்சர் ஷுட் பி மெயின்டைன் வித்தின் திஸ்
ஆக்சிஜன் அந்த நீங்கள் ஃபில் பண்ணுற சிலிண்டரில் எந்த டெம்பரேச்சர் எந்த ப்ரெஷரில் வந்து உங்களோட ஃப்ளூயிட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட டிசைட், அவங்களுக்கு தெரிஞ்ச நோன் ஃபேக்டர். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி உங்கள் சப்ளை டெம்பரேச்சரை நீங்கள் மாற்றணும். ஓகேவா? இது வந்து அந்த மாதிரி இடத்துல இது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் இந்த ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் கஷ்டமாக இருந்துச்சுன்னா. அவ்வளோ இந்த டாப்பிக்கில் மோஸ்ட்டாக பெருசாக கேள்வி கேட்குற இடம்னா இந்த 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 ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்டாக கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அப்புறம் என்னென்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குல்ல, del Q is equal to dE plus del W. இதே ஈக்குவேஷனில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமோட கொடுத்துருப்பாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அந்த ஈக்குவேஷன் டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சம்ஸ் இருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போட்டுருவோம். மோஸ்ட்டாக வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த 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 ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல தான் ரொம்ப பெருசாக ரோல் ப்ளே பண்ணும். when you are filling, எஸ்பெஷலி ஒரு டேங்க்கை ஃபில் பண்ணுறீங்க, ஒரு டேங்க்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, ஒரு பாட்டில் ஃபில் பண்ணும்போது இந்த பெவரேஜ் கம்பெனிஸ் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து உங்களுக்கு பெவரேஜஸ் வந்து எந்த டெம்பரேச்சரில் அந்த ஃப்ளூயிட் வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை லைன் டெம்பரேச்சரை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த சப்ளை லைன் டெம்பரேச்சரை வந்து அவங்க வந்து டிசைர் சப்ளை லைன் டெம்பரேச்சரை மாற்றணும். அந்த இடத்துல உங்களுக்கு இந்த கேல்குலேஷன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தோம். நம்ம ஹவு இந்த எனர்ஜி பேலன்ஸ் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் திஸ். ஓகே, யூ ஆர் கெட்டிங் திஸ் ரிலேஷன். ஓகே, தேங்க்யூ மிஸ்.